தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையம் இணைந்து வழங்கும் திருக்குறள் கதையரங்கம் உலக சாதனை நிகழ்வு 51. திருக்குறள் கதையரங்கம் உலக சாதனை நிகழ்வை தொடர்ந்து நடத்தும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா, இந்நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா, இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கு முகமன் கூறுகின்றேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றார் பாரதியார். அத்தகைய சிறப்புமிக்க வள்ளுவத்தை கதைகளின் மூலம் விளக்க பல கதை சொல்லிகள் இத்தலத்தில் இணைந்துள்ளனர். அவ்வாறு இணைந்துள்ள அத்துணை கதை சொல்லிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக கதை சொல்ல வருகின்றார் தங்க ஆராதனா பல்லாவரத்திலிருந்து. பாருங்கள், மழலை தங்க ஆராதனா, பல்லாவரம். வணக்கம். என் பெயர் தங்க ஆராதனா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஜமீன் பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டம். திருக்குறள் கதை. ஒரு ஊர்ல கவின்ற ஒரு குட்டி பையன் தான். அப்போ ஒருத்தர் மாடு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. அப்ப அவர் 50 தேங்காய்கள் எடுத்துக்கொண்டு வந்தாரு. அப்போ அங்க போகும்போது ஒரு பையனை பார்த்து, பையன் பேர் கவின், கேக்குறாரு, தம்பி இந்த வழியா போனா ஊருக்கு போக முடியுமாப்பா அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்றான், போக முடியும் ஐயா. மெதுவாக சென்றால் வெறும் 10 நிமிடத்திற்கும், வேகமாக சென்றால் 30 நிமிடம் ஆகும் என்றான். என்னடா இந்த சிறுவன் இப்படி கூறுகிறானே என்று அந்த வண்டிக்காரர் எண்ணினார். அதன் பின் அவர் இந்த பையன் சரியா சொல்லவில்லை என்று நினைத்து கொண்டு சற்று வேகமாக தனது வண்டியை ஓட்டி கொண்டு சென்றார். அப்போது வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது அந்த வழி முழுவதும் குண்டும் குழியுமாக இருந்தது. அங்குள்ள அவர் வண்டியில் இருந்த 50 தேங்காய்களும் சிதைந்து விட்டது கீழே விழுந்து. அப்போது அவர் எடுத்து வைத்து செல்வதற்கு 30 நிமிடத்திற்கும் மேலாகிவிட்டது. அப்போதுதான் அந்த பையன் சொல்றது அந்த பையன் கூறியது அவருக்கு புரிந்தது. ஏனென்றால் அப்போது மெதுவாக சென்றிருந்தால் 10 நிமிடத்தில் சென்றிருக்கலாமே என்று நினைத்து கொண்டு சென்றார். இப்பொருளை உணர்த்தும் குறள். எப்பொருள் யாராவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறு எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருள் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். நன்றி. சிறப்பு ஆராதனா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளுக்கு ஏற்ற அழகான ஒரு கதையை கூறினீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக அருமையான ஒரு கதை சொன்னீங்க. பல்லாவரத்துல இருந்து இணைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவி பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த கதை பொருந்தும். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சிதறின் பதறும் பதறின் சிதறும்வாங்க. அது மாதிரி நம்ம எப்பவுமே பொறுமையா இருந்தா 10 நிமிஷத்துல முடிகிற வேலை பொறுமை இழந்தாக்கா அது 30 நிமிஷமாவோ, அரை மணி நேரம், 1 மணி நேரமாக கூட ஆகும். சிறப்பான கதை. மகிழ்ச்சி. நன்றி ஐயா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் மழலை தங்க பரத் பல்லாவரத்திலிருந்து. அறக்கடவுளை அறம் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். அன்பில்லாத உயிர்களை அறக்கடவுள் துன்புறுத்தும் என்று கூறுகின்றார். வாருங்கள், மழலை தங்க பரத், பல்லாவரம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தங்க பரத். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஜமீன் பல்லாவரம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் இப்பொழுது திருக்குறள் கதை கூறப் போகிறேன். ஒரு அண்ணா, அமுதன் என்ற அண்ணா
ஒரு ஊரில் இருந்தார். அவர் முகம் எப்பொழுதும் சிவப்பாக இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்படி கேட்க மாட்டார். தந்தை தாய் சொல்படி கேட்காமல் எதை வேணாலும் கோபமாக கத்திக்கொண்டே இருப்பார். அப்பொழுது வெளியே எங்கு சென்றாலும் கோபமாக இருக்கும். சிறுவன் என்றால் அமுதன் என்ற பெயர் தான் அவர்களே அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் தோணும். அப்பொழுதுதான் அந்த அண்ணாவின் அம்மா சொன்னார்கள், தம்பி நீ இப்படி நடந்துக்காத, எல்லாரோடைய பணிவா நடந்துக்கோன்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவும் அதை கேட்டு ஒரு வருஷம் பணிவா நடந்தாங்களா எல்லாரோட. அதுக்கு அந்த அண்ணாவோட முகத்துல அந்த ரெட் கலர்ல இருந்ததெல்லாம் வெள்ளை கலர்லாம் மாறிடுது. இதை உணர்த்தும் குரல் தன்னைத்தான் காக்கின் சின காக்க காவால் தன்னையே கொல்லும் சினம். இதன் பொருள் ஒருவர் தன்னையே காத்துக்கொள்ள விரும்பினால் கோபத்தை கட்டுப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால் அச்சினம் தன்னையே கொன்னுவிடும். நன்றி. சிறப்பு. தன்னைத்தான் காக்கி நாகாக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபத்தை கண்டிப்பா அடக்கணுங்கிற பொருள் பொதிந்த ஒரு அழகான கதையை கூறினீர்கள். கதை அருமையாக இருந்தது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் அவினாஷியில் இருந்து கு. சாந்தாமணி அம்மா. அடக்கம் உடையவனுக்கு அறக்கடவுள் துணை நிற்கும், பிறருக்கு கேடு சூழ்வானுக்கு கேட்டையே உண்டாக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். வாருங்கள் அம்மா. கு. சாந்தாமணி, அவினாஷியில் இருந்து. அம்மா முகம் சரியா தெரியல. வணக்கம்மா. அம்மா போன் நேரம் வைங்க. தெரியுதாமா? முகம் தெரியலம்மா சரியா. இப்ப தெரியுதுங்களா? சரிங்கம்மா. கூடா நட்பு கதை. ஒரு காட்டில் ஒரு காகமும் மானும் நண்பர்களாக இருந்தன. அவை நாள்தோறும் காலையில் இரண்டும் சந்தித்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். இவர்கள் மிகவும் நண்பர்கள். அப்பொழுது நரி ஒன்று இவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது இந்த மானை சாப்பிட்டு விட வேண்டும் என்று அந்த நரிக்கு ஆசை. ஆனால் காகமும் மானும் நாள்தோறும் ஓரிடத்தில் சந்தித்து பேசிக்கொள்ளும். இதை நரி தவறாமல் கண்காணித்துக் கொண்டே இருந்தது. காகம் பறந்து சென்று எங்கெல்லாம் புல் இருக்கிறதோ அந்த இடத்தை மானுக்கு காட்டும். மான் மேய்ந்து கொண்டு அங்கு பாதுகாப்பான இடத்தை காகம் காட்டும். மான் மேய்ந்து கொண்டு திரும்பி வந்துவிடும். இருவரும் காலையில் 2 வேளையும் சந்தித்துக் கொள்வார்கள். இப்படியே இருக்கும் பொழுது நரி ஒரு தந்திரம் எப்படியாவது இந்த மானை நாம் வேறு இடத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று. மான் சொல்லுகிறது. மானிடம் நரி சொல்லுகிறது, அங்கே நான் ஒரு இடத்துல நிறைய புட்கள் நிறையாக இருக்கின்றன, என்னுடன் வந்தால் அதை மேய்ந்து கொள்ளலாம், என்னுடன் வருகிறாயா என்று கேட்கிறது. அதற்கு காகம் சொன்னது, இந்த நரியை நம்பாதே, நரி ஏமாற்றிவிடும், உன்னை வஞ்சகமாக ஏமாற்றிவிடும், நம்பிவிடாதே என்று காகம் சொல்லியது. அதை கேட்டு மானும் நரியுடன் செல்லவில்லை. இப்படியே நரியானது காகம் இல்லாமல் எப்பொழுது இந்த மானை சந்திக்கலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தது. இப்படியே நாட்கள் சென்றன. ஒரு நாள் மான் தனியாக இருந்தது. அப்பொழுது காகம் மானிடம் கூறியது, வா, நான் ஒரு இடத்திற்கு கூட்டிச் செல்கிறேன், அங்கு புல்கள் நிறையாக இருக்கின்றன, வயல்வெளி நிறையாக இருக்கின்றது, அந்த வயலில் மேய்ந்து விட்டு வரலாம் என்று. மானும் நம்பி நரியுடன் சென்றது. அந்நரி அந்த இடத்திற்கு மானை கூட்டிக் கொண்டு சென்றது. அதை பார்த்தவுடன் மானிற்கு மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அங்கே வயல்வெளியில் வயல் நன்றாக விளைந்திருந்தது. மான் சென்று சாப்பிட்டு விட்டு திரும்பி நரியுடன் வந்து விடுகிறது.
இப்படியே 2-3 நாட்கள் சென்றது. ஒரு நாள் நரி வந்து ஒரு தந்திரம் செய்கிறது. எப்படியாவது இன்று மானை சாப்பிட்டு விட வேண்டும் என்று. அதற்கு தகுந்தாற் போல அந்த வயல்காரன் வெளியூர் சென்றிருந்தவன் அன்று வந்து விட்டான். வந்தவன், இது யாரு இத வயலையெல்லாம் மேய்ந்து நாசப்படுத்தி இருக்கிறது, இது யாருடைய வேலை என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது மானினுடைய கால் தடம் அங்கு பதிந்திருக்கிறது. அவன் வர்றான். தோட்டக்காரன் வந்து ஒரு வலையை விரித்து விட்டு சென்று விடுகிறான். நரி மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. மான் அந்த வலையில் மாட்டிக்கொண்டது. இதை பார்த்த நரி, ஓ, தோட்டக்காரன் வருவான், மானை அடித்து போடுவான், நாம் சாப்பிட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் காகம் தன்னுடைய நண்பன் தன்னை சந்திக்க வரவில்லையே என்று சந்தேகம் கொண்டு பறந்து தேடுகிறது, மானை தேடுகிறது. தேடி வந்து பார்த்தால் மான் வலையில் சிக்கி இருக்கிறது. உடனே பக்கத்தில் போய் சொல்லுகிறது, நான் வந்து நரியினுடைய பேச்சை கேட்காதே, அவன் வஞ்சகமானவன் என்று கூறினேன், ஆனால் நீ கேட்காமல் இப்படி மாட்டிக்கொண்டாய், பரவாயில்லை, தோட்டக்காரன் இப்பொழுது வருவான், அவன் வரும் பொழுது நான் சொல்வதை மட்டும் நீ கண்ணை மூடிக்கொள், நான் கொத்துவது போல் பாவனை செய்வேன், நீ எதையும் கண்டுக்காமல் கண்ணை மூடிக்கொள் என்று காகம் மானிடம் சொன்னது. அதே போல தோட்டக்காரன் வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது காகம் மானினுடைய கண்ணுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கண்ணை கொத்துவது போல பாவனை செய்தது. இதை பார்த்தவுடன் தோட்டக்காரன், ஓ, மான் இறந்து விட்டது, இறந்த மானை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் வலையை எடுத்தான். வலையை எடுத்தவுடன் மான் வேகமாக ஓடி தப்பிக்கொண்டது. நரி அவன் உடனே மானை அடிப்பதற்காக கம்பை வீசுகிறான். அந்த கம்பானது நரியினுடைய தலையில் பட்டு நரியானது மயங்கி விழுந்து விடுகிறது. கூடா நட்பு, அதிகாரம் 83, குறள் எண் 825. மனத்தின் அமையாதவரை எனைத்து ஒன்றும் சொல்லினால் தேறல் பாற்று அன்று. மனத்தளவில் அன்போடு நட்பு கொள்ளாமல் வெறும் பேச்சால் மயக்குபவரின் செயல்பாடுகளை நம்பவே கூடாது. நன்றி அம்மா. வாய்ப்பிற்கு நன்றி. ஐயா, ஆயிஷாமா இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள் அம்மா. மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று என்ற குறளுக்கு ஏற்ற ஒரு அருமையான கதையை கூறினீர்கள் அம்மா. கூடா நட்பு என்றுமே நமக்கு தொல்லையை தரும் என்ற கருத்து பொதிந்த அழகான ஒரு கதையை கூறினீர்கள் அம்மா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அருமையான கதை சொன்னீங்க. இந்த திருக்குறளுக்கு நீங்க சொன்ன ஒரு திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. என்ன திருக்குறள் சொன்னாங்க? கூடா நட்பு, மனத்தின் அமையாதவரை சொல்லினால். திருக்குறள் அதுக்கு பொருத்தமா இன்னொரு திருக்குறள் இருக்கு. என்ன சொன்னா, மறந்தும் பிறன் கேடு சுழற்க, மறந்தும் பிறன் கேடு சுழற்க, சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு திருக்குறள் அது. நீங்க கதை சொல்லும் போது எனக்கு அந்த திருக்குறள் ஞாபகம் வந்தது. மறந்தும் பிறன் கேடு சுழற்க, மற்றவனுக்கு கேடு செய்யணும்னு நினைக்காத, அப்படி நினைச்சா செஞ்சா அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு, யார் செய்தானோ செய்ய நினைச்சானா அவனுக்கு வந்து அறம் வந்து கேடு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட, கெடுவான் கேடு நினைப்பான்னு பழமொழி கூட உண்டு. சிறப்பான கதை. எத்தனாவது குறளுங்கய்யா? சரிங்கய்யா, இந்த குறள் கரெக்டா இருக்குங்க. நான் தேடி பார்க்கலானா. மறந்தும் பிறன் கேடு சுழற்க. சரிங்கய்யா, பாத்துக்கிறேன். அந்த திருக்குறள் எனக்கு திடீர்னு கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது, குறள் நம்பர் நல்லா கேட்ட தெரியாது எனக்கு. ஏன்னா படிச்சு சொல்றேன். இருங்க, நான் பாத்துறேன். குறள் எண் வந்து 21. இருங்கய்யா. 204 தீவினையாட்சித்துல வர. 204 தீவினையாட்சித்துல வர. அதிகாரம் 204ங்களா? மறந்தும் பிறன் கேடு சுழற்க, சூழின் அறஞ்சொல்லும். சரிங்க, மகிழ்ச்சி. நான் பாத்துக்கிறேங்கய்யா.
நன்றிம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக கதை கூற வருகின்றார் அவினாஷியிலிருந்து தமிழ் ஆசிரியை திருமதி மா காயத்ரி. இறக்கும் காலத்தில் உடம்பினின்றும் உயிரை பிரித்து எடுத்து செல்வதனால் காலனுக்கு கூற்றுவன் என்ற பெயர் ஏற்பட்டது என்று கூறுகின்றார் வள்ளுவர். பாருங்கள் அம்மா. திருமதி மா காயத்ரி அவினாஷி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பெருமிதத்தால் அழிந்தவன். முன்னொரு காலத்தில் வளன் என்ற அசுரன் இருந்தான். பேராற்றல் பெற விரும்பிய அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். அவன் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் அவன் கேட்ட வரத்தை தந்தார். பேராற்றல் பெற்ற அவன் இந்திர உலகம் சென்றான். அவனை எதிர்த்து நிற்க முடியாததை இந்திரன் தோற்று ஓடினான். வலிமை மிகுந்த வளனை தன்னால் போரில் வெல்ல முடியாது, சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும் என்று நினைத்தான் இந்திரன். வளனிடம் வந்து அவன், உன் பேராற்றல் கண்டு மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்று இனிமையாக பேசினான். இதை கேட்ட வளன் கலகலவென்று சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று ஏதும் அறியாதவன் போல் கேட்டான் அவன். என்னிடம் தோற்று ஓடியவன் நீ, உன்னை வென்றவன் நான். தோற்றவன் எங்காவது வென்றவனுக்கு வரம் தருவானா? வென்றவன் தான் தோற்றவனுக்கு வரம் தர வேண்டும். உயர்ந்த நிலையில் உள்ள நான் உனக்கு வரம் தருகிறேன், என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன் என்று பெருமிதத்துடன் சொன்னான் வளன். நான் வேள்வி செய்ய போகிறேன், அதில் நீ வேள்வி பசுவாக வந்து பலியாக வேண்டும், இதுவே நான் கேட்கும் வரம் என்றான் அவன். ஐயோ, இந்திரன் சூழ்ச்சியில் விழுந்து விட்டேனே, வரம் தருவதாக சொல்லிவிட்டேனே, சொன்ன வாக்கை மீறக்கூடாதே என்று வருந்தினான் வளன். நான் வேள்வி பசுவாக ஆகிறேன் என்றான். வளனை வேள்வியில் பலியிட்டான் அவன். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தாம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. குறள் எண் 539. செருக்கினால் மகிழ்ச்சி அடையும் போது செருக்கினால் அழிந்தவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தாம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. வாய்ப்பிற்கு நன்றிமா. சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள் அம்மா. இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தான் தம் மகிழ்ச்சியின் மைந்திரும் பொழுது என்ற ஒரு குறளுக்கு ஏற்ற சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அம்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிமா. கதையில நான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கூடாது. இந்த கதையை கேட்க எனக்கு தோணுது சொல்றேன். ஒருத்தன் நல்லவன், அவன் வீரம் மிக்கவன், தன் வீரத்தால ஒருத்தனை வெற்றி கொண்டான். இன்னொருத்தன் என்ன பண்றான், அவனை சூழ்ச்சியால வெற்றி கொள்றான். இந்த சூழ்ச்சியால வெற்றி கொண்டவன் தேவர்னு சொல்லிட்டு போற்றப்படுறான். உண்மையா வீரத்தோட இருந்து அந்த சூழ்ச்சி அறியாம இறந்து போனவன் அசுரன்னு சொல்லப்படுறான். இது எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. நல்லவனெல்லாம் கெட்டவன் சொல்லிட்டு தீமையை சேர்ந்த அந்த தேவர் சொல்லி இந்திரன் நல்லவன் சொல்லிட்டு இந்திரன் நல்லவன் சொல்றோம். இந்திரன் இங்க மட்டும் இல்ல, பல இடங்கள தப்பு பண்ணிக்கிறான். இனிமேல் இந்திரன் மேல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு தேடி எடுத்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், ஏகப்பட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இந்திரன் மேல. கர்ணங்கிட்ட போய் ஏமாத்தி வாங்கிருக்கிறான், வளனை ஏமாத்திருக்கான். இப்படி ஊரெல்லாம் போய் ஏமாத்துறத ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்கான். என்ன காரணம் கேட்டா, தன்னுடைய பதவியை இழந்து விடக்கூடாது, தன் பதவியை இழந்து விடக்கூடாதுக்காக எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் செய்துட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய இந்திரர்களை நம்ம பாக்குறோம், இந்த உலகத்திலே நிறைய இந்திரர்களை பாக்குறோம். தன்னுடைய பதவி இழந்து விடக்கூடாது எந்த விதமான மாய்மாலமும் பொய்யும் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு காணப்படுறாங்க. சிறப்பம்மா, சிறப்பு. நன்றி ஐயா. அடுத்ததாக எனது கதையை கூறுகின்றேன். நன்றி மறவா மான். காட்டில் விலங்குகள் எல்லாம் பரபரப்பா இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. என்னாச்சு முயல் அண்ணா, ஏன் எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க என்றது அணில். உனக்கு செய்தி தெரியாதா அணில் குட்டி, சிங்கராஜா எல்லாருடைய குறையையும் கேட்க வராரு. அவர்களுடைய குறை எதுவா இருந்தாலும் உடனே தீர்த்து வச்சிருவாரு. அப்போ மான் குரங்குக்கு தொந்தரவு செஞ்சுட்டே இருக்குல்ல, மானை குரங்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குல்ல, கண்டிப்பா மான் புகார் செய்யும் நினைக்கிறேன். ஆமா, பொறுத்து இருந்து பாக்கலாம். சிங்கராஜா குரங்குக்கு என்ன தண்டனை தரும்னு பாக்கலாம். ஆமாம்பா, மான் பாவம், குரங்கு அத ரொம்பத்தான் தொந்தரவு பண்ணுது என்று ஒட்டகச்சிவிங்கியும் கூறியது. சிங்கராஜா வந்துவிட்டது. காட்டில் உள்ள விலங்குகள் அனைவரும் வாருங்கள்,
என்று கூறியது. அனைத்து விலங்குகளும் வந்து நின்றன. யாருக்காவது ஏதாவது தொந்தரவு, சிரமம் இருந்தால் கூறுங்கள், நான் சரி செய்து வைக்கின்றேன் என்று கூறியது சிங்கராஜா. அப்பொழுது அனைத்து விலங்குகளும் மானையே பார்த்தன. குரங்குதான் அடிக்கடி மானை தொந்தரவு செய்கின்றது, மான் புகார் செய்யும் என்று எண்ணின. ஆனால் மான் அமைதியாக இருந்துவிட்டது. சிங்கம் சென்ற பிறகு அனைத்து விலங்குகளும், நீ குரங்கை பற்றி புகார் செய்திருக்கலாம், சிங்கராஜா அதை உடனே சரி செய்திருக்கும் என்று கூறியது. ஆனால் மான், முன்பு ஒரு முறை ஒரு சிறுத்தை என்னை துரத்தும் பொழுது இந்த குரங்குதான் என்னை காப்பாற்றியது. மரத்தின் மீது இருந்து மரக்கிளைகளை எல்லாம் அந்த சிறுத்தையின் மீது தூக்கி எறிந்து அதன் திசையை திருப்பியது. அதனால்தான் அது இவ்வளவு தொந்தரவு தொல்லைகள் எனக்கு தந்த பொழுதிலும் அது செய்த அந்த நன்மையை நான் நினைத்துக் கொள்கின்றேன் என்று கூறியது. இதை கேட்ட குரங்கும் மனம் வருந்தி, இனிமேல் இவ்வாறு உன்னிடம் நடந்து கொள்ள மாட்டேன் என்று மன்னிப்பு கூறி மனம் திருந்தியது. அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெடும். ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமெனால் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்தாலே போதுமானது. சிறப்பான ஒரு கதையை சொன்னீங்க. அதுக்கேற்ற திருக்குறளை சொன்னீங்க. நான் கூட இந்த திருக்குறளை சொன்ன உடனே இந்த திணைத்துணைன்னு ஒரு தொடர்பு ஒரு படைத்துணையாய் சொல்வது தெரியும். அந்த குரலை தான் நீங்க சொல்ல வருவீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மாற்றா வேற நல்ல கொன்றன்ன நல்ல அருமையான குரலை சொன்னீங்க. கதையை ரொம்ப அருமையான கதையா இருக்குது. என்ன துன்பம் செய்தாலும் நமக்கு ஒரு நாள் செய்த உதவி அது ரொம்ப பெருது. அன்றைக்கு அந்த உதவி செய்யறதுக்கு தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம், அந்த நன்றி மறவா தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் மனிதனை உயர்த்தும். நல்ல உயர்ந்த மனிதர்கள், பண்பான மனிதர்கள், நல்ல உலகத்துல உயர்ந்த மனிதர்களா அந்த நன்றி மறவாத செயலை எப்போதும் கொண்டிருப்பார்கள். நல்ல அருமையான கதை, சிறப்பு. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் கவிமாமணி, தர்மபுரியிலிருந்து கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன். தேவர்களை பற்றி வள்ளுவர் கூறும்போது அமரர், அவியுணவின் ஆன்றோர், தெய்வம், தேவர், புத்தேளீர், வானத்தவர் வானோர், விசும்புலார் என்று பல பெயர்களில் குறிப்பிடுகின்றார். பாருங்கள் அம்மா. கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன், தர்மபுரியிலிருந்து. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அன்பு தம்பி நீலகண்டன் ஐயாவுக்கும், அன்பு சகோதரி ஆயிஷா சகோதரிக்கும், இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல இருக்கிறேன். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது என்ற குரலுக்கு நான் கதை சொல்கிறேன். பாலா என்றொரு இளைஞன் தர்மம் தலைத்த தர்மபுரியில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நவீன் என்றொரு நண்பன் இருந்தான். இருவரும் இறைப்பிரியா நண்பர்கள், எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். ஒரு நாள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு கடையில் கூட்டமாக பலர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார்கள். நவீன், அங்கு ஏன் அவ்வளவு பேர் நிற்கிறார்கள், போய் பார்க்கலாமா என்று கேட்டான். எதற்கு நாம் அங்கு நம் வேலையை விட்டு அங்கு போக வேண்டும், அது போதை மருந்து கடை விற்கும் கடை என்றான். அதற்குள் அங்கிருந்த சந்திரன் என்பவன், நவீன் இங்கே வாடா, இதை வாங்கி புகைத்து பார்க்கலாம், எதற்காக எல்லோரும் இங்கு குவிகிறார்கள், நாமும் எடுத்து பார்க்கலாம் என்றான். என்று கூற, பாலா, வாடா சந்திரன், பாலா சொல்வது போல் வாடா பாலா சந்திரன் சொல்வது போல் நாமும் வாங்கி பார்க்கலாம், ஒரே ஒரு முறை என்றான். அதற்கு நவீன், வேண்டாம், அதை எடுத்தால் போதைக்கு அடிமையாகி விடுவோம், அதில் மாட்டிக்கொள்ளாது, உடல் நலம் கெடும், மற்றவர்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடுவர், வேண்டாம், நான் வரல, நீயும் போகாதே என்றான். ஆனால் நவீனோ, என்ன ஆகிவிடும், சந்திரனுக்கு கம்பெனி கொடுக்க இன்று மட்டும் போகிறேன் என்று பாலாவின் பேச்சை கேட்காமல் சென்றான். பாலாவோ, நவீன் அறிவில்லாமல் இப்படி போகிறானே என்று வருந்தியவாறு விலகி சென்றான். நவீன் போதை பழக்கத்திற்கு அடிமையானான். ஊரும் உறவும் அவனை கண்டு நகைத்தது. தாய் தந்தையர் சொல்லன்னா சோகத்தில் ஆழ்ந்தனர். போதையின் விளைவினை அறியாது பேதமையால் அதில் வீழ்ந்தான். ஆனால்
அதன் தாக்கம் அனைத்தும் மருந்து அஞ்சு அதை விட்டு விலகினான் பாலா. இதைத்தான் வள்ளுவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குரலில் தெளிவாக கூறியுள்ளார். நல்வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சிறப்பு அம்மா. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்ற குரலுக்கு ஏற்ற ஒரு கதையை நவீன், பாலா போன்ற கதாபாத்திரத்தின் மூலமாக போதை உடலுக்கும் உலகிற்கும் கேடு என்ற பொருள் பொதிந்த சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அம்மா. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்ற மழலை ஸ்வேதா ஐயம்பாளையத்திலிருந்து. இம்மை என்பது இந்த பிறப்பு, மறுமை என்பது நமது இறப்பிற்கு பின்பு வருவது என்று கூறுகின்றார் வள்ளுவர். வாருங்கள் மழலை ஸ்வேதா ஐயம்பாளையத்திலிருந்து. வணக்கம் அம்மா. வணக்கம் ஸ்வேதா. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மானும் அதோட குட்டியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அதே காட்டுல ஒரு நரியும் வாழ்ந்து வந்துச்சான். மானும் குட்டியும் தினமும் அதே காட்டுல புற்களை மேய்ஞ்சு சந்தோஷமா இருந்தாங்களாம். தினமும் நரியும் அந்த மான் குட்டியும் புல்ல மேய்றத இடத்தோட இறை தேட போகுமா. அப்ப அந்த மான் குட்டி பார்த்துட்டே போகுமா. அந்த மான் குட்டி நல்லா கொலு கொலுன்னு இருக்கு, இத சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே போகுமா. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி மான் குட்டிய சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனுச்சான். ஒரு நாள் மானும் குட்டியும் பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நரி என்னோட குகை பக்கத்துல நிறைய புற்கள் இருக்கு, அங்க வந்தா நல்லா மேயலாம் அப்படின்னு அந்த குட்டி மான் கிட்ட சொன்னான் நரி. அந்த மான் குட்டியும் நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க கூட வரேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுச்சான் மான் குட்டி. அம்மா நரி குகைத்துல நிறைய பொருட்கள் இருக்கான், நான் போய் மேய்ஞ்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சான். வேண்டாம் வேண்டாம், நீ நிறைய ஏதாவது தந்திரம் பண்ணி ஏதாவது பண்ணிடும், நீங்கே பொருட்களை சாப்பிடு அப்படின்னு மானோட அம்மா சொன்னிச்சான். அத கேட்காம அந்த குட்டியும் நரி கூட போயிடுச்சான். அங்க போய் மான் குட்டியும் மேய ஆரம்பிச்சிடுச்சான். அப்ப நரி கொஞ்சம் கொஞ்சம் பதுங்கி அந்த குட்டிய பிடிக்க பார்த்துச்சான். அதை பார்த்த மான் குட்டி துள்ளி குதிச்சு ஓடி போயிடுச்சான். அதையெல்லாம் அவங்க அம்மா கிட்ட போய் மான் குட்டி சொல்லிச்சான். அதுக்குதான் நான் யார் என்ன சொன்னாலும் நம்பி போக கூடாதுன்னு சொன்னேன், இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு மானோட அம்மா சொன்னிச்சான். சரிங்க அம்மா, இனிமே யார் ஏதாவது சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுச்சான். இததான் நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதிகாரம் அறிவுடைமை, குறள் எண் 423. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள்: எந்த ஒரு செய்தியை யார் நம்மிடம் கூறினாலும் அதன் உண்மையை ஆராய்ந்து அறிவதுதான் சிறந்த அறிவுடைமை. நன்றி. சிறப்பு ஸ்வேதா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்ற பொருள் பொதிந்த கதையை சிறப்பாக கூறினீர்கள். மானின் அம்மா, நரி போன்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அருமையாக கூறினீர்கள் பாப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி அம்மா. நன்றி ஸ்வேதா. அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருகின்ற மழலை ஸ்ரீஹரி ஐயம்பாளையத்திலிருந்து. ஸ்ரீஹரி, சொர்க்கம் என்பது விண்ணுலகம், அது நிரம்பிய இன்ப வாழ்வை உடையது என்கின்றார் வள்ளுவர். வாருங்கள் மழலை ஸ்ரீஹரி ஐயம்பாளையம். ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். கதை
ராமுவும் சோமுவும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேரும் படிப்பு, விளையாட்டு அப்படின்னு எல்லாத்துலயும் கெட்டிக்காரங்களா இருந்தாங்க. ராமுவை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ராமுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோமுக்கு ராமு மட்டும்தான் நண்பராக இருந்தான். யாருக்கும் சோமுவை ரொம்ப பிடிக்காது. யாரும் அவன்கிட்ட நண்பராக பழகல. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த சோமு ஒரு நாள் ராமு கிட்ட போய் பேசினான். ராமு, நம்ம 2 பேரும் படிப்பு, விளையாட்டு எல்லாத்துலயும் கெட்டிக்காரங்களாக இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. உன்னை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது. ஆனால் எனக்கு உன்னை தவிர வேற யாரும் நண்பராக இல்லை. என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அது எதனால்? அப்படி என்று சோமு கேட்கிறான். ராமுவுக்கு தனது நண்பர் கேட்டான். அப்படின்னு நீ சொல்றது சரிதான் சோமு. உனக்கும் ஒரே வித்தியாசம் என்னென்ன நாம் பழகுற விதம்தான். நம் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போதும் அன்பான சொற்களையே பேசுறேன். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் பிறர் மனசை காயப்படுத்துது. அதனால் உன்கிட்ட பழக எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதனாலதான் உனக்கு நட்பு கம்மியா இருக்கு. இதுக்கு உதாரணமா நான் ஒன்னு சொல்கிறேன். ஒரு மரத்துல காயும் நிறைய பழங்களும் இருக்கும். ஆனா நாம எல்லாரும் சுவையான பழங்களை தான் விரும்புவோம். அது போலதான் நாம் இனிய சொற்கள் பேசும்போது நாம அந்த கனியை சுவைப்பதற்கு சமம். கடுமையான சொற்களை பேசும்போது கசப்பான காயை சுவைப்பதற்கு சமம். அப்படி என்றால் ராமு சொல்கிறான். இதையெல்லாம் கேட்ட சோமு, இனிமேல் நானும் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுகிறேன். குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருக்க காய் கவர்ந்தற்று. பொருள். இனிய சொற்கள் தன்னிடம் இருக்க அவற்றை பேசாமல் கடுஞ்சொற்களை பேசுவது சுவைமிக கனியை விட்டு கசப்பான காயை உண்பதற்கு சமம். குறள் எண் 100. அதிகாரம் இனியவை கூறல். நன்றி அம்மா. கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குறளுக்கு ஏற்ற ஒரு கதையை ராமு, சோமு போன்ற கதாபாத்திரத்தின் மூலமாக சிறப்பாக விளக்கினீர்கள். பழகும் விதம், பேசும் சொற்கள் தான் அனைத்திற்கும் காரணம் என்று தெளிவாக உணர்த்தினீர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக நம்மிடையே கதை கூற வருபவர் ஆர். கிரிஜா, ஐயம்பாளையத்திலிருந்து. ஐயா அவர்களுக்கும் வணக்கம். கதை. தனக்கு இந்த நிலை வரும் என்று பாத்திமா கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. 3 வயது மகன் அப்துல்லையும் பாத்திமாவையும் தவிக்க விட்டு முஸ்தபா திடீரென ஒரு விபத்தில் மரணம் அடைந்தார். நிர்கதியாக நின்ற பாத்திமாவுக்கும் அப்துல்லுக்கும் உதவ யாரும் முன்வரவில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் பாத்திமா தவித்தாலும் தன் மகனை எப்படியும் படிக்க வைத்து விட வேண்டும் என்று உறுதி கொண்டார். தனக்கு கிடைத்த சிறு சிறு வேலைகளை செய்தார். காடு வேலை, கழனி வேலை, வீட்டு வேலை என்று எது கிடைத்தாலும் செய்வார். உழைப்பு. தனது மகன் அப்துல்லை படிக்க வைக்க வேண்டும். அருகில் உள்ள தொடக்க பள்ளியில் படிக்க சேர்ந்தார். அவனும் தாயின் எண்ணத்திற்கு ஏற்ப படிப்பில் படு சுட்டியாக விளங்கினான். அனைத்து பாடத்திலும் முதல் மதிப்பெண் பெற்றான். அவனுடைய தொடக்க கல்வி முடிந்தது.
6ஆம் வகுப்பிற்கு அடுத்த ஊருதான் செல்ல வேண்டும். அங்கே படிக்க வைக்க எல்லோரிடமும் உதவி கேட்டார் பாத்திமா. ஏண்டி பாத்திமா, உன் பையன் படிச்சு என்ன கிழிக்க போறான்? அவனை சைக்கிள் கடைக்கு வேலைக்கு அனுப்பு. மாசம் 150 உனக்கு காசு வரும்ல. நீ ஏன் இவ்வளவு கடினமா வேலை பாக்குறடி? உனக்கு உதவுவான்ல அப்படின்னு சொன்னாங்க உறவினர்கள். என் கணவரோட ஆசை அப்துல்ல படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா இவனை படிக்க வச்சிருப்பாரு. நான் என்னோட மகனை படிக்க வச்சு அவருடைய கனவை நினைவாக்குவேன் அப்படின்னு பாத்திமா உறுதியோட சொன்னாங்க. உனக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வராது, என்னமோ பண்ணுடி அப்படின்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டு சாரா. இதுங்க எல்லாம் படிச்சு என்ன பண்ண போகுது? அப்துல்னு பெயர் வச்சுட்டா அப்துல் கலாம் ஆயிடுமா? ஆனாலும் பாத்திமாவுக்கு அளவுக்கு மீறிய பேராசை என்று பாத்திமாவுக்கு பின்னால் பேசினர். வழக்கம் போலவே தாயின் நிலை அறிந்து நன்றாக படித்து பள்ளி இறுதி வகுப்பில் மாவட்டத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் அப்துல். செய்தித்தாளில் அவனது புகைப்படமும் அவனை பற்றிய செய்தியும் வெளிவந்தது. பாத்திமாவின் மனதிற்குள் தெம்பாக இருந்தது. இதனால் மாநிலத்தின் முதல் முக்கிய கல்லூரியில் இடம் கிடைத்தது. கல்லூரி படிப்பு முடிக்கும் போது வளாக நேர்காணலில் நல்லதொரு நிறுவனத்தில் பணி கிடைத்தது. ஆனால் அவனது பேராசிரியரின் அறிவுரைப்படி உதவித்தொகையுடன் IITயில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அயராது படித்தான். தனக்கு கிடைத்த உதவித்தொகையில் ஒரு சிறு தொகையை செலவு செய்துவிட்டு மீதியை அம்மாவுக்கு அனுப்பிவிடுவான். அவன் என்ன படிக்கிறான், என்ன செய்கிறான் என்றெல்லாம் படிப்பறிவில்லாத பாத்திமாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. IIT முடிந்ததும் அப்துலுக்கு ஆந்திரா மாநிலத்தில் மத்திய அரசு வேலை கிடைத்தது. சில ஆண்டுகளில் அரசு அவனுக்கு கார் வழங்கியது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் திடீரென பாத்திமா அக்கா, உங்க புள்ளைய டிவில காட்டுறாங்க என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தாள் சாரா. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வெளிவரும் அத்தனை பத்திரிகைகளிலும் டிவி சேனல்களிலும் அவனுடைய படமும் அவனை பற்றிய செய்தியும் வெளிவந்தன. ஆங்கில செய்தித்தாளில் அவன் படத்துடன் பாத்திமாவின் படமும் அவர்களை பற்றிய செய்தியும் இடம்பெற்று இருந்ததை அவன் படித்து முடித்த பள்ளி தலைமை ஆசிரியர் கொண்டு வந்து காட்டினார். உறவினர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு பாத்திமாவை பாராட்டினார்கள். நம்ம அப்துல் தம்பி இப்ப ராக்கெட் விஞ்ஞானியாமே, எனக்கு அப்போதே தெரியும் அவன் பெரிய ஆளா வருவான்னு சாரா மூச்சு விடாமல் பேசினார். உதவி செய்யாத உறவுகள் எல்லாம் இப்போ பெண் கொடுக்க ஓடி வந்தன. பாத்திமா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த வெள்ளத்தில் திக்கு முக்காட்டி கொண்டிருந்தார். அனைவரும் அப்துல்லை புகழ்ந்தனர். ஓட்டு கேட்க மட்டும் ஊருக்குள் வரும் MLAவின் காரும் மாவட்ட ஆட்சி தலைவரின் காரும் பாத்திமா வீட்டு வாசலில் சர் என்று வந்து நின்றன. எல்லாரும் வந்து பாத்திமாவுக்கு சால்வை அணிவிந்தனர். செய்தியாளர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அதே நேரம் அப்துல்லின் காரும் அங்கே வந்தது. மகனை பார்த்ததும் பாத்திமாவின் கண்களில் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வழிந்தது. மகனை கட்டி தழுவி கொண்டார். தான் பட்ட பாடுகள் அனைத்தும் மறந்து போக பாத்திமா சுவற்றில் மாட்டியிருந்த முஸ்தாபாவின் புகைப்படத்தை ஒருமுறை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டார். தனக்கு இந்த நிலை வரும் என்று பாத்திமா கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. இதைத்தான் வள்ளுவரும் ஈன்ற பொழுதின் பெருவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். பொருள்: அப்துல் போன்ற நல்ல மகனை பெற்றெடுத்தவர் என்று ஊரார் பாராட்டும் போது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை பாத்திமா போன்ற தாய் அடைவாள் என்கிறார் வள்ளுவர். குறள் எண் 69, அதிகாரம் மட்கட்பேறு. நன்றி அம்மா. சிறப்பு கிரிஜா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பாத்திமா, அப்துல், சாரா, தலைமை ஆசிரியர் போன்ற கதாபாத்திரத்தின் மூலமாக சிறப்பான ஒரு கதையை கூறினீர்கள். நான் எழுதிய கதையை கிரிஜா பாப்பா கூறும்போது கேட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சிறப்பு பாப்பா. நன்றி அம்மா. நல்ல கதை சொன்னீங்க. நல்லதொரு கதை சொன்னீங்க. திருமதி ஆயிஷா சித்திக்கு எழுதிய கதை இது. திருக்குறள் கதைகள் நூலில் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப அருமையான கதை, சிறப்பான கதை.
வாழ்த்துக்கள் பாப்பா, நல்லா சொன்னீங்க கதை. நல்ல கதை, நல்ல கதை, நல்லா சொன்னீங்க. நன்றி ஐயா. எந்த ஊர் நீங்க? ஐயம்பாளையம். ஐயம்பாளையம் திருச்சி பக்கமா? ஆமாய்யா, மணச்சநல்லூர் பக்கம். உங்களுக்கு இந்த புத்தகம் யார் கொடுத்தது? எழிலரசி அம்மா கொடுத்தாங்க. அவங்க கதை படிச்சீங்களா? அவங்க கூட கதை எழுதிட்டாங்களா? அதுல படிச்சீங்களா? நீங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கதையை வந்து படிங்கன்னா நல்லா இருக்கும். சிறப்பா நல்லா படிக்கிறீங்க, சிறப்பா படிக்கிறீங்க. அப்புறம் பேசுங்க. நன்றி ஐயா. அடுத்தவங்க அழகும். அடுத்ததாக நிறைவாக நம்மிடையே கதை கூற வருகின்றார் ரங்கநாயகி அம்மா தேனியில் இருந்து. சுவை மிகுதிக்கு அமிர்தத்தை உவமையாக கூறுவது மரபு, சாவாமையை தருவது அது, அதனை அமிழ்தம், அமிழ்து, சாவா மருந்து என்ற பெயர்களால் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். பாருங்கள் அம்மா. ரங்கநாயகி அம்மா தேனி. வணக்கம் அம்மா. வணக்கம். தலைப்பு அன்பு. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் மாயாண்டி. அவரிடம் பலரும் அறிவுரை கேட்க வருவார்கள். ஒரு சிறுவன் படு சுட்டி, அந்த ஊரிலேயே மிகவும் சுட்டியான பையன். அவன் பெயர் ராமு. ராமு மாயாண்டியிடம் வந்து அந்த பெரியவரிடம் அன்பு என்றால் என்ன என்று கேட்டான். அதற்கு பெரியவர் சிரித்துக்கொண்டே அது எங்கு இருக்கிறது என்று கேட்டார். பெரியவர் புன்னகைத்தார். அவர் ராமுவிடம் ஒரு செடியை காட்டி இதற்கு தினமும் தண்ணீர் ஊற்று என்றார். ராமுவும் அவ்வாறே செய்தான். ஒரு செடி வளர்ந்து அழகான பூக்களை தந்தது. பூக்களை பார்த்ததும் ராமுவிற்கு மிகவும் மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகலித்தான். ஆகா, நான் ஊற்றிய செடியில் இருந்து பூக்கள் வந்தது பார்த்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தாத்தா. பெரியவரிடம் சென்று ராமுவிடம் கூறினார். நாம் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு இந்த செடியை போன்றது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர்கள் தன் பொருளை மட்டுமே கவனிப்பார்கள், அன்பு உள்ளவர்கள் தன் உடலையும் மற்றவர்களுக்காக தருவார்கள் என்றார். சிறுவன் அன்பின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டான். அதிகாரம் 8 அன்புடைமை. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. வாய்ப்பிற்கு நன்றி அம்மா. நன்றி. சிறப்பு அம்மா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறளுக்கு ஏற்ற ஒரு கதையை ராமு, மாயாண்டி போன்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அன்பினை பற்றி அழகாக எடுத்துரைத்தீர்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து இணைந்திருங்கள் அம்மா. நன்றி. ஆண்பால் ஏல் 6 பெண்பால் அடுத்தன்பு பூண்பால் இருபால் ஓர் ஆறாக மாண்பாய காமத்தின் பக்கம் ஒரு 3ஆக கட்டுரைத்தார் நாமத்தின் வள்ளுவனார் நன்கு. ஆண்பால் கூற்று 7 அதிகாரமும் பெண்பால் கூற்று 12 அதிகாரமும் ஒருவரை அடுத்து அன்பை பூணுதற்கு பகுதி உடைய அவ்விருபாட்கூற்று 6 அதிகாரமுமாக மாட்சியான காமத்துப்பாலின் இயல்கள் 3ஆக பெயர் பெற்ற திருவள்ளுவர் நன்கு கூறினார் என்று மோசிக்கீரனார் திருவள்ளுவ மாலையில் கூறுகின்றார். இத்தகைய சிறப்புமிக்க வள்ளுவத்தை கதைகளின் மூலமாக நமக்கு நடத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை அளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கு என் நன்றியை கூறுகின்றேன். ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலைய இயக்குனர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கு என் நன்றியை கூறுகின்றேன். அழகான கதைகளை அருமையாக எழுதி நமக்கு வழங்கிய மழலை தங்க ஆராதனா, மழலை தங்க பரத்,
திருமதி கு சாந்தாமணி அம்மா, திருமதி மா காயத்ரி அம்மா, கவிமாமணி அரங்கநாயகி கண்ணன் அம்மா, மழலை ஸ்வேதா, மழலை ஸ்ரீஹரி, மழலை கிரிஜா, திருமதி ரெங்கநாயகி அம்மா ஆகியோருக்கும் என் நன்றியை கூறுகின்றேன். திருக்குறள் கதையரங்கத்தில் இடம்பெறும் கதைகளை தொகுத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நூலாக வெளியிட்டு வருகின்றது. உங்களின் கதைகளும் அந்த நூலில் இடம்பெற நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 7415 7415. நன்றி, மகிழ்ச்சி.